நல்லா இருக்கீங்களா? ஒரே ஒரு பீட்ரூட் வச்சு நம்ம 3 ஸ்நாக் ரெசிபி ரொம்பவே ஈஸியாக சீக்கிரமாக பண்ணிடலாம். கிட்ஸுக்கும் பிடிச்ச மாதிரி ரொம்பவே ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஏன்னா நம்ம இதில் சுகர்லாம் எதுவும் சேர்க்க போகிறதே இல்லை. நான் பாதி பீட்ரூட் தான் எடுத்துக்கிட்டேன். பீட்ரூட் சைஸ் பெருசாக இருக்கிறதுனால பாதி பீட்ரூட் தான் எடுத்துக்கிட்டேன். நான் அதில் பேன்கேக் பேட்டர் ரெடி பண்ணிவிட்டேன். அந்த பேன்கேக் பேட்டரே வந்து பாதியை கப் கேக் மோல்டில் ஊற்றிட்டு மீதி பாதியை நல்லா இன்னும் கொஞ்சம் பால் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். பேன்கேக்காக ஊற்றிக்கலான்னு இந்த கப் கேக் மோல்டில் ஊற்றினதை வந்து 180 டிகிரி செல்சியஸில் 20 மினிட்ஸ்க்கு பேக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். சூப்பராக வந்திருந்தது மஃபின்ஸ். அதுக்கப்புறம் மீதி பாதியை வந்து குட்டி குட்டி பேன்கேக்ஸாக ஊற்றிட்டேன். நம்ம இதில் வந்து ராகி மாவு, சுகர் எதுவுமே சேர்க்கல. அதுக்கு பதிலாக டேட்ஸ் தான் சேர்த்துருந்தேன். அப்புறம் பீட்ரூட், கோகோனட் ஆயில், கொக்கோ பவுடர்லாம் சேர்த்துருக்கிறதுனால ரொம்பவே சூப்பராக வந்திருந்தது. டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருந்தது. இதோட ரெசிபி கண்டிப்பாக சீக்கிரமாக அடுத்தடுத்த வீடியோஸில் ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் மீதி பாதி பீட்ரூட்டை குக்கீஸ் மாதிரி பண்ணிக்கிட்டேன். அதாவது நல்லா அதை வேக வச்சு மசிச்சுட்டு குக்கி பேட்டரில் போட்டுட்டு அதோட கொஞ்சம் ஜீராத்தூளும் போட்டு கொஞ்சம் சால்ட் குக்கீஸ் மாதிரி பண்ணிக்கிட்டேன். அதுவுமே நல்லா கிறிஸ்பியாக வந்திருந்தது. இதையும் பேக் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நான் இப்போ உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள். அவ்வளோ நல்லா கிறிஸ்பியாக இருந்தது உள்ளுக்குள்ளே. இதோட ரெசிபீஸுமே நான் அடுத்தடுத்த வீடியோஸில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி மார்னிங் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி வீடியோ போட்டிருந்தேன். அதில் நல்ல மட்டன் குழம்பு டேஸ்ட்டில் கொண்டக்கடலை, முருங்கைக்காய், கத்திரிக்காய் போட்டு காரக்குழம்பு, அதுக்கப்புறம் ஒரு சிம்பிளான பொரியல் ரெசிபி போட்டிருக்கேன். நீங்கள் செக் பண்ணலைன்னா நான் டைட்டில் கீழே அந்த லிங்க் டேக் பண்ணுறேன். செக் பண்ணி பாருங்கள். ஹோப் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.